பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம். வனாந்தரம். வனாந்தரம் என்ற வார்த்தையில் நாம் தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் என்றுதான் வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையே ஒரு வனாந்தரத்திற்கு, ஒரு பாலைவனத்திற்கு அடையாளமாகத்தான் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், வனாந்தரம் என்று சொன்னால் உதவி இல்லாத ஒரு நிலை, மனுஷர்கள் இல்லாத நிலை, விசாரிப்பு இல்லாத ஒரு நிலை, தண்ணீர் இல்லாத ஒரு நிலை, கஷ்டத்தின் நிலை, பாடுகளின் வாழ்க்கை. இதுதான் வனாந்தரம், பாலைவனம். வசனம் சொல்லுகிறது, நீ வனாந்தர வழியே, இந்த பெரிய வனாந்தர வழியே நீ நடந்து வருகிறதை யார் அறிந்திருக்கிறாராம்? உன் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வனாந்தரத்தில் நடந்து கொண்டிருக்கிறேன், நான் பாலைவனத்தில் நடந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு உதவி இல்லை என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேசுகிறது. நீ வனாந்தரத்தில் நடந்து வருகிறதை உன் கர்த்தர் அறிந்திருக்கிறார். வனாந்தரத்தில் உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருக்கலாம். நீ கூப்பிட்டாலும் உனக்கு பதில் கொடுப்பதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை நடத்துகிற கர்த்தர், நீ எந்த வழியே நடந்து வருகிறாய் என்பதை உன் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சுற்றிலும் ஒருவேளை பாலைவனத்தை போல, வனாந்தரத்தை போல உதவி இல்லாத நிலை, கண்ணுக்கு எட்டின வரைக்கும் எந்த ஒரு வழியுமே தென்படவில்லை, புலப்படவில்லை, நான் முன்னேறி செல்வதற்கு, நான் தப்பித்து கொள்வதற்கு எனக்கு உதவி எதுவுமே இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்னும் எத்தனை நாட்கள் இந்த வனாந்தரம் என்று சொல்லி கவலையோடு இருக்கிறீர்களா? வசனம் சொல்லுகிறது, நீ பெரிய வனாந்தரத்தின் வழியை நடந்து வருகிறதை உன் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் தான் நடந்தாங்க. ஆனால் அந்த வனாந்தரத்தில் பல ஆபத்துகள் வந்தாலும் அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தபடியினால எல்லா ஆபத்துகளுக்கும் அவர்களை விலக்கி பாதுகாத்து அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு அவர்களை கொண்டு போனார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலேயும் உங்களை சுற்றிலும் பிரச்சனைகள் இருக்கலாம், சத்துருக்கள் உங்களோடு போராடலாம், பிசாசு உங்களோடு போராடலாம், பல தீமைகள் உங்களுக்கு விரோதமாய் வரலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எத்தனை தீமைகள் வந்தாலும் நீ வனாந்தரத்தில் உன்னை நடத்துகிற கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை எதுவும் மேற்கொள்ள முடியாது. உன் வாழ்க்கையிலே சரியான நீ பயணிக்க வேண்டிய பாதையில் உன்னை நடத்துவேன். உன் வாழ்க்கையில் நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன் சொல்லி கர்த்தரை பார்த்து சொல்கிறார். ஆகார் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாலும் அவள் அழுத பொழுது அவள் அழுகையின் சத்தத்தை யாருமே கேட்கல. ஆனால் கர்த்தர் ஆகாரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். எந்த வனாந்தரத்திலே தன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகும் என்று சொல்லி நினைத்தாலோ, எந்த வனாந்தரத்திலே தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முடிந்து போகும் என்று சொல்லி நினைத்தாலோ, அதே வனாந்தரத்திலே ஆகாரை பழுக பண்ணினார், பெருக பண்ணினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் என்ன? வனாந்தரத்தில் ஆகாரை நடத்தினது தேவனாகிய கர்த்தர். ஆகாரை வனாந்தரத்தில் நடத்தி ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற வனாந்தர பாதையை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஜெபிப்போமா? பிதாவே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உன் தேவனாகிய கர்த்தர் இந்த பெரிய வனாந்தர வழியே நீ நடந்து வருகிறதை அறிவார் என்று சொல்லி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறபடி ஆண்டவரே, ஆகாரை ஆண்டவரே நீர் வனாந்தரத்தை நடத்துறீங்க ஆண்டவரே. ஆகாருக்கு அழுகையின் சத்தத்துக்கு பதில் கொடுக்க யாரும் இல்லை. ஆனால் நீர் ஆகாருடைய அழுகையின் சத்தத்தை கேட்டீங்க, பதில் கொடுத்தீங்க. எந்த வனாந்தரத்திலே தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கை, தன் வாழ்க்கை முடிந்து போகும் என்று சொல்லி நினைத்தாலோ, அதே வனாந்தரத்தில் ஆகாரை பழுக பண்ணிட்டீங்க. அப்போ ஆகாரின் தேவன் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே அப்போ 40 வருஷம் வனாந்தரத்தில் பயணித்தாலும், அவர்களை பல தீமைகள் அழிக்க முற்பட்டாலும் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. அவர்களுக்கு குறித்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினீர். அவர்களை சரியான தேசத்துக்கு கொண்டு போனீங்க. ஆகாரை வனாந்தரத்தில் நடத்தின கர்த்தர், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தின கர்த்தர், உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே நடக்கிற அந்த வனாந்தர பாதையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.